பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜரை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார். இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம் பிற மாநிலங்களை விட கல்வியில் மேம்பாடு அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். பல மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு கல்வி பயில ஏராளமானவர்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வித்தளத்தில் மகத்தான வளர்ச்சி, மாணவர்களும் கல்வி பெற வேண்டும், உயர்கல்வி பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கில் செயல்பட்டு வருகிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளை தெரிவித்துக் இப்போ இருக்கைகளை முதல்ல சாதாரணமாக இருந்தது, இப்போ பாவடிகளை மாற்றி அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை சொல்றாங்க உருவாக்குகிறது என்பதை உணர்ந்து அனைவரும் ஒரே வரிசையில் அல்லது முன்வரிசையில் அமரக்கூடிய வகையிலே அது அமைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அனைத்து நிலைகளிலும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வைதான் இந்த மாற்றத்திற்கு அடிப்படையான காரணம் என்று வட மாநிலம் தென் மாநிலம் பார்க்க தேவையில்லை. இது ஒரு ஹியூமன் எரர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கவனக்குறைவால் நேர்ந்த ஒன்று. தமிழ்நாட்டை சார்ந்தவர் இருந்தாலும் கூட கவனக்குறைவாக இருந்தால் இது போன்ற விபத்துகள் நேரத்தான். இது குறித்து ரயில்வே துறை புலன் விசாரணை நடத்தி வருகிறது. மேற்கொண்டு அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. உயிரிழந்த பிள்ளைகளின் என்ன பொருளாதார உதவி இவர்களுக்கு நாம் செய்தாலும் கூட இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. அதேபோல இன்னொரு மாணவர் உயிரிழந்தார். அவருடைய பெற்றோரையும் சந்தித்தோம். அவர்கள் அடைந்திருக்கிற மன அழுத்தம், மன உளைச்சல் கடுமையாக இருக்கிறது. இது போன்ற விபத்துகள் இது குறித்து ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் அறிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வீட்டில் ரகசிய கருவி வச்சு ஆடியோ கேட்டுட்டு இருக்காங்க.